ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட 18வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல வைஷாவோட பெரிய மாமாக்கும் அந்த ஊரோட மேயருக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப்பை ஏற்படுத்துறதுக்கு ஷீச்சி ட்ரை பண்ணிட்டு இருந்தா அத்தோட தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல அந்த பெரிய மாமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேயரை கூப்பிட அவரும் அங்க வராரு. என்னங்க அப்படின்னு கேட்டு, என்ன உன் பொண்ணை கேட்டு ஆளுங்க வந்தாங்களா பொண்ணுக்கு வைக்கிறதுக்கு? நான் ஏற்கனவே கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருந்தேனே அப்படின்னு இவர் நக்கலா பேச வந்தாங்க. நான் இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டேன். அவங்க கொடுத்த கிஃப்ட கூட நான் வாங்கிக்கல அப்படின்னு பாவமா மேயர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கும் முன்னாடி நாள் கொண்டு வந்த நகைப்பெட்டியா அப்படியே கையோட வாங்கிட்டு இருக்க. சும்மா இருக்கேன் நினைச்சிட்டு இருக்கியா? நான் வெளியே இருந்து ஆளுங்களை உன்னை வாட்ச் பண்ண வச்சுட்டு தான் இருக்கேன். நீ என்ன பண்றன்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல, எனது என்ன வாட்ச் பண்றதுக்கு ஆளா? எனக்கு ஒன்னும் அப்படிப்பட்ட சந்தேகப்படுற ஒரு ஆள் தேவை கிடையாது. என்னைக்குமே நான் உனக்கு துரோகம் பண்ணது கிடையாது. அப்ப இந்த அளவுக்கு கேவலமா சந்தேகப்படுற அப்படின்னு கேட்க, உன் குடும்பத்தை போனா போது நீ தன்னால் நான் பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பெரிய மாமா சொல்லிக்கிட்டு இருக்கான். என் குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு யாரும் தேவையில்லை, எனக்கு நல்லா பாத்துக்க தெரியும். அதனால இப்போதைக்கு உனக்கும் எனக்கும் நடுவுல எந்த உறவும் கிடையாது. அந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நேரா மேயர் கிளம்பி போயிடுறாரு. இந்த விஷயம் வைஷாவுக்கு தெரியுது. வைஷாவுல கையில இருக்கிற காயத்துக்கு நம்ம ஷீச்சி கட்டு போட்டுட்டு இருக்கா. அடுத்து நானே கிளம்புறேன் அப்படின்னு வைஷாவ் சொல்லிக்கிட்டு, என் உடம்ப பத்தி எனக்கு தெரியும், நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஷீச்சியை பார்க்க, உங்க உடம்ப பத்தி உங்களுக்கு ஒன்னும் தெரியாது, இப்பதான் காயம் பட்டிருக்கு, கட்டு போட்டுட்டு இருக்கேன், இவர் உடம்பு நல்லாவா இருக்கு அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க, இங்க தளபதி ரெண்டு பேர் மூஞ்சையும் மாறி மாறி பார்த்துட்டு, முதல்ல எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வெளியே போறேன் அப்படின்னு அங்க இருந்து போயிடுறான். நீங்க அந்த ரூம்ல இருந்து என்ன திட்டம் வேணாலும் போடுங்க, மத்ததெல்லாம் தளபதிங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு ஷீச்சி சொல்லிட்டு சிரிக்க, வைஷாவால பதிலுக்கு எதுவுமே சொல்ல முடியல. இங்க நம்ம மேயர் போனார்ல, பாத்துட்டு பயங்கர கோபத்தோட திரும்ப வந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து யாரோ ஒருத்தங்க எங்க டிரைவரை அடிச்சு போட்டுறாங்க, மயக்கம் போட வச்சிடுறாங்க. மேயரை இழுத்து வெளியே போட்டு, ஏயா எங்க ஆளுக்கு துரோகம் பண்றியா? பெரிய மாமாக்கு துரோகம் பண்ணா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு கொல்றதுக்கு போக, அங்க வர நம்ம வைஷாவோட தளபதி டக்குன்னு வந்துட்டு, யாரையா கொல்ல பாக்குறீங்க அப்படின்னு ரெண்டு முகமூடி போட்டவங்களையும் துரத்தி அடிக்க ஆரம்பிக்கிறான். மேயர் பார்த்துட்டு, அடப்பாவி, இவன் இவ்வளவு கேவலமானவனா இருக்கான், என்னையே கொல்ல ஆள் அனுப்பிட்டான் அப்படின்னு பாத்துட்டு இருக்க. இங்க முகமூடி போட்டு வந்த ரெண்டு பேருமே நம்ம தளபதிங்க தான். வேகமா நம்ம பெரிய தளபதியோட முகத்துல ரத்தத்தை கொஞ்சமா தெளிச்சுட்டு, சரி சரி போதும் போய் சமாளி அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. அதுக்குள்ள இந்த மேயர் ஓடி வராரு. தம்பி உனக்கு ஒன்னும் ஆகலையப்பா அப்படின்னு கேட்க, ஒன்னும் ஆகலாங்க, இந்த ரத்தம் என்னோடது இல்ல அவனோடது, நல்ல வேலை உங்களை காப்பாத்திட்டேன் அப்படின்னு தளபதி சொல்ல, நான் கண்டிப்பா வைஷாவை பார்த்து தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் மனசு மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு. இந்த பெரிய மாமா பாக்குறான், சும்மா விட மாட்டேன், படையே இல்லாம தனியா தானே வந்துட்டு இருக்கான் அந்த வைஷா, அவனை போட்டு தள்ள வேண்டியது இப்போ என்னோட கடமை, முதல்ல போய் போட்டு தள்ளுற வழிய பாக்குறேன், படையை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள படை ட்ரெஸ் எல்லாம் போடுறதுக்கு உள்ள போக, அதுக்குள்ள நம்ம தளபதி அங்க உள்ள போயிடுறான். இந்த ஆளை ஒரே சொருவு, நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கையா, என்ன பெருசா படை எடுத்து போற, இப்ப பாரு ஒரே குத்துல கதை முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டுட்டு தளபதி கேஷுவலா அங்க இருந்து வெளியே போயிடுறான். இங்க நம்ம மேயர் வந்துடுறாரு. மேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம வைஷாவ் நேரா வெளியே வரான். நல்ல வேலைங்க நீங்க வந்துட்டீங்க, இதுக்கும் மேல விதைய வந்து நான் காக்க வைக்கிறதுக்கு விருப்பப்படல, இப்பவே விதைச்சிடலாம் அப்படின்னு மேயர் சொல்ல, சரி ஓகே, அது மட்டும் இல்லாம அணையையும் கட்ட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு வைஷாவ் சொல்றான். ஆனா அணை கட்டுறதுல இங்க யாருக்கும் பெரிய எக்ஸ்பர்டீஸ் இல்ல அப்படின்னு மேயர் சொல்றாரு. அதுக்குதான் பாத்துக்கிறதுக்கு ஆளை கூட்டிருக்கேன், அவங்க வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு வைஷாவ் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷேச்சிக்கு ரொம்ப வேண்டிய அந்த ஊரோட மேயர் அங்கிருந்து கிளம்பி வராரு. அதெல்லாம் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், எவ்வளவு பெரிய அணையா இருந்தாலும் எனக்கு கட்டுறது ஈஸி அப்படின்னு ரொம்ப பந்தா பண்ணிக்கிட்டே வராரு. இது ஷிண்டுவோட மேயர் இவரு. ஆனா இங்க பார்த்தா இங்க பக்கத்துல பன்னியோட மேயரும் வந்து நிக்கிறாரு. இந்த ஆள் எதுக்கு இங்க வந்து நிக்கிறான், இவர் தான் என்னால சரியா வேலை பார்க்க முடியாது அப்படின்னு இந்த புது மேயர் கிளம்ப ஆரம்பிக்க, வைஷா அவங்க வந்துடுறான். உங்க ரெண்டு பேர் மேலயும் பெரிய நம்பிக்கை வச்சு இங்க கொண்டு வந்திருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் பாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு, நல்லபடியா பாத்துக்கோங்க. நீங்க ரெண்டு ஊருமே எங்க தாத்தாவோட கண்ட்ரோல் இருக்கும் போது ஒன்னா இருந்தவங்க தான், இப்ப பிரிஞ்சு போயிட்டோம், இப்ப மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துருக்கோம், அதனால இதுக்கு மேல சண்டை போடாம பாத்துக்கிற வழியை பாருங்க, புரியுதா அப்படின்னு சொல்ல, ரெண்டு மேயருக்கும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, சரின்னு சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம தளபதி ஓடி வரான். கையில ஒரு முக்கியமான பேப்பரை வைஷாவ் கிட்ட கொடுக்குறான். அதுல போட்டிருக்கு, சூகியோட புருஷன் இறந்து போயிட்டு சென்பெங் இருக்கான்ல, அவனே பொறுப்பு எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு. இத பார்த்துட்டு வைஷாவ் ஷாக் ஆயிட்டு இருக்கான். இங்க இந்த சூகி அவளோட கசின் ரெண்டு பேரும் வண்டியில போயிட்டு இருக்காங்க. இங்க யாருப்பா வண்டிக்குள்ள ஏதாவது பொண்ணு இருக்காளா அப்படின்னு கேட்டுட்டு வண்டியை ஓபன் பண்ணி செக் பண்றவங்க பாக்குறாங்க. நெத்தியில போட்டு இல்ல, இவங்க இல்ல போல அப்படின்னு நினைச்சிட்டு கிளம்பும் போது சூகி உடனே, யாருங்க தேடுறீங்க, நான் பார்த்தா கூட சொல்லுவேன்ல அப்படின்னு நடிக்கிறா. இங்க பாருங்க சூகி மேடம் இருக்காங்க, இது ஊர் பழைய கவர்னரோட ஒய்ஃப், அவர் இறந்து போயிட்டாருங்கிறதால சென்பெங் இப்ப அவங்களை பிடிக்கிறதுக்கு உத்தரவு போட்டிருக்கான். ஆனா எங்க கூட இருக்கிற அதிகாரி ஒருத்தர் அவங்களை கண்டுபிடிச்சு பத்திரமா பாதுகாக்கணும் முடிவு பண்ணிருக்காரு, அதுதான் நாங்க தேடிட்டு இருக்கோம்னு சொல்ல, வேகமா கசன் ஓடி போயிட்டு, அக்கா அவங்க கிட்ட உண்மையை சொல்லிட்டா என்ன, அந்த அதிகாரி வீட்டுக்கு நம்ம போயிடலாம்ல அப்படின்னு கேட்க, வாயை மூடுறா, அந்த ஆளு ரொம்ப கண்மூடித்தனமா உண்மையா இருப்பான், ஆனா எப்ப வேணா அவன் மனசு மாறலாம், அதனால இப்போதைக்கு நம்ம வந்துட்டு மறைஞ்சிருக்கிறதா கரெக்ட், வேற ஏதாவது வழி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா மறுபடியும் நெத்தியில போட்டு வரைய ஆரம்பிக்கிறா. அப்ப அவ கசன் சொல்லிக்கிட்டு இருக்கான்,
இப்ப பொட்டுதான் ரொம்ப முக்கியமா, நம்ம எப்படி வீட்டுக்கு போறோம்னே தெரியல அப்படின்னு கத்த ஆரம்பிக்க சூஹி பாக்குறா. பயங்கரமா கத்த ஆரம்பிச்சுட்டு, இப்ப எனக்கு பதவி போயிருச்சுன்னு நீ எல்லாம் கூட எனக்கு கேவலமா பேசிக்கிட்டு இருக்கியா? நான் பொட்டு வைக்கிறது என்ன மட்டும் காப்பாத்தாது, ஒட்டு மொத்தமா நிறைய பேரையும் காப்பாத்தும். நீயும் இன்னும் அடுத்த தலைவன் பொறுப்புக்கு போகல நம்ம குடும்பத்துல. சோ உன்னையும் இந்த பொட்டு தான் காப்பாத்தும், வாய மூடு அப்படின்னு சொல்ல, சாரி தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு அவனும் வாய மூடிக்கிறான். இங்க வேஷா உட்காந்து புக்கு படிச்சிட்டு இருக்கா. அங்க ஷீச்சி வந்துடுறா. எல்லா வேலையும் நான் வந்துட்டு நீங்க உடம்பு சரியில்லாம இருக்கும் போது உங்களை பாத்துக்கிட்டேன், அவங்க 2 பேருக்கும் நடுவுல பகையை மூட்டி விட்டு உங்க கூட சேர்த்து விட்டுருக்கேன், இதுக்கெல்லாம் எனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணுமே அப்படின்னு கேட்க, சரி ஓகே இந்த ஜுவல்லரி இருக்குல்ல, அதான் கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு செஞ்சு எடுத்துட்டு போனோமே, அதை நீ எடுத்துக்கோன்னு சொல்ல, வேற யாருக்கும் செஞ்ச கிஃப்ட போய் எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு நம்ம ஷீச்சி கேக்குறா. வேஷாவுக்கு என்ன கொடுக்கறதுனே தெரியல. சில நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆஹா இவளுக்கு என்ன கொடுக்கறதுன்னு குழம்ப ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் சிட்டிக்குள்ள நம்ம தளபதிங்களோட போயிட்டு ஷாப்பிங் பண்ணணும், பாட்டிக்கு ஏதாவது வாங்கணும்னு சொல்ல, பாட்டிக்கா ஹெர்பல் மெடிசன் வாங்கணும், அது எனக்கு தெரியாதான் தளபதி கேக்குறான். சரி ஓகே வேற ஏதாவது வாங்கணும், நம்ம அட்வைசர் இருக்காரு அப்படின்னு சொல்ல, அவருக்கு நல்ல குவாலிட்டி இங்கா வாங்கிட்டு போனா போதுன்னு எல்லாத்துக்கும் இவங்களே சொல்லிடுறாங்க. சரி ஓகே ஷீச்சிக்கு ஏதாவது வாங்கணும்னு ஒரு வழியா நம்ம வேஷா உண்மை ஒத்துக்க, அப்படி வாங்கன்னு கூட்டு போயிட்டு ஒரு ஸ்வீட் கடையில, பொண்ணுங்களுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும், இதை வாங்கிட்டு போங்கன்னு சொல்ல, இதெல்லாம் அவன் சாப்பிட மாட்டா அப்படின்னு வேஷா நேரா அடுத்த கடைக்கு கிளம்பிடுறான். ஜுவல்லரி ஷாப்பை கூட்டு போறாங்க தளபதிங்க. இத மாதிரி ஜுவல்லரி எல்லாம் அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு புக்கு கடைக்கு போயிட்டு புக்கும் எதுவும் வாங்காம அவன் நிறைய புக்கு படிப்பா. ஆனா எதெல்லாம் படிச்சிருக்கா படிக்கலன்னு தெரியாது இல்ல, அவளுக்கு என்ன வேணும்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அங்கிருந்து நேரா வேஷா கிளம்பி ஷீச்சியை பார்க்க போயிடுறான். ஷீச்சி கிட்ட கிஃப்ட்னு கொடுக்க அவ ஓவரா ஹாப்பி ஆயிட்டு ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா அதுல போட்டிருக்கு 500 குதிரையை வந்து இவன் கிஃப்டா கொடுக்குறான். உங்க ஊருக்கு கூட நீ இந்த குதிரையை கொடுக்கலான்னு சொல்ல, ஷீச்சி பார்த்துட்டு குதிரையா இதுவா கிஃப்ட்னு மனசு சோகம் ஆயிடுது அவளுக்கு. உனக்கு இது பிடிக்கலையா, பேசாம இதை மாத்திட்டு வெப்பன்ஸா வாங்கி கொடுத்துருவான்னு கேட்க, இல்ல குதிரையே பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம், 500 குதிரை சும்மாவான்னு பல்ல காட்டி வாங்கிக்கிறா. ஷீச்சி நொந்து போய் உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பப்ளி வரா. குதிரை கொடுத்தாராமா, இப்பதான் கேள்விப்பட்டேன், ஆனா உங்க தம்பிக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொல்ல, இந்த ஆளை வச்சு என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு ஷீச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. பக்கத்துல பில்லோ கிட்ட ஒரு பெர்ஃபியூம் பவுச் ஒன்னு இருக்கு. பெர்ஃபியூம் போட்டாலே பசங்க மனசை மாக்கிடலாம் அப்படின்னு ஒரு சோப் ஒன்னு ரெடி பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு ஷீச்சி சொல்லிட்டு நல்லா பெர்ஃபியூம் எல்லாம் மேல போட்டுட்டு மூஞ்சிக்கு நேரா போயிட்டு வேஷா கிட்ட வணக்கம் சொல்றா. இது என்ன வாசம் அப்படின்னு அவன் கேட்க, இதுவா பெர்ஃபியூம் அப்படின்னு ஷீச்சி வெக்கப்படுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா. வேஷா பக்கத்துல வந்து மோந்து பாக்குறான். ஆமா பெர்ஃபியூம், நான் கூட நீ ஏதாவது சமைச்சுதான் கொண்டு வந்திருக்க, அதுல இருந்துதான் நல்ல வாசம் வருது போல நினைச்சிட்டேன் அப்படின்னு அவ கொண்டு வந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டு, இது மட்டும் இல்லாம இதுல நாளையில இருந்து இந்த இது போடு, அப்ப இன்னும் அந்த சாப்பாடு நல்லா இருக்கும்னு கமெண்ட் வேற கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஷீச்சிக்கு செம்ம கடுப்பாகுது. இவனுக்கு போய் பெர்ஃபியூம் எல்லாம் போட்டு வந்தோம் பாரு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா அடுத்த ரொமான்ஸ் வழக்கத்துக்கு ஏதாவது பண்ணும்ல. என்னங்க இங்க பாருங்களேன், இப்ப நம்ம ஊர்ல வந்து இந்த அணை கட்ட போறோம், எப்ப மழை வருது அதெல்லாம் நம்ம பாத்துக்கணும், அதனால வந்துட்டு இன்னைக்கு நைட்டு நம்ம வானத்தை பாக்குறதுக்கு போலாமா, எனக்கும் லேசா நட்சத்திரத்தை எல்லாம் பார்த்து வானத்தை கணிக்க தெரியும் அப்படின்னு இவங்க 2 பேரும் ரொமான்டிக்கா தனியா மீட் பண்றதுக்காக வானத்தை நட்சத்திரத்தை பாக்குறதுக்கு கூப்பிடுறா. வேஷா யோசிக்கிறான், நீ சொல்றதும் கரெக்டான ஐடியா தான், நைட் 9 மணிக்கு ரெடி ஆயிடு போலாம் அப்படின்னு கூப்பிடுறான். ஷீச்சி நேரா அந்த நட்சத்திரம் பாக்குற இடத்துக்கு வந்துடுறா. கோட்டு போட்டுக்கோங்க குளிருதுன்னு வேலைக்கார பொண்ணு சொல்ல, அதெல்லாம் முடியாது, கோட்டு போட்டா என் அழகான ட்ரெஸ் தெரியாது, ஹேர் கலைஞ்சிரும் அப்படின்னு ஷீச்சி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. வேஷா அங்க வரான். இவ எதிர்பார்த்த மாதிரி ஷீச்சியோட அழகான ட்ரெஸ்ஸை பார்த்து இவ கியூட்டா நிக்கிறத பார்த்து ஒரு செகண்ட் மயங்கிடுறான். அவளையே குறுன்னு பார்த்துட்டு, என்னது இது இவ்வளவு ஒல்லியா ட்ரெஸ் போட்டு வந்திருக்க, குளிருதுல அப்படின்னு கோட்டை புடுங்கி நல்லா பொம்மைக்கு சுத்துற மாதிரி சுத்தி விட்டுறான். பாருங்க இப்போது நட்சத்திரத்தையாவது பாருங்க அப்படின்னு ஷீச்சி அப்பயும் கேரக்டர்ல இன்வால்வ் ஆயிட்டு அந்த நட்சத்திர கூட்டம் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்பயும் வைஷா பின்னாடி திரும்பி பார்த்துட்டே இருக்கான். ஏன் திரும்பி பார்த்துட்டே இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு ஷீச்சி கேட்க, அப்பதான் கரெக்டா அங்க ஆஸ்ட்ராலஜர் வராரு. ஏற்கனவே நட்சத்திரத்தை எல்லாம் பாக்குறதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி கூட்டு வேற வந்துட்டு இருக்கான் வைஷா. இத பார்த்துட்டு ஷீச்சிக்கு செம்ம கடுப்பாயிட்டு இருக்கு. ஷீச்சி வந்துட்டு முறைக்க அந்த ஆஸ்ட்ராலஜர் அந்த நட்சத்திரத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த நட்சத்திரம் கூட்டம் சார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க ஷீச்சி பின்னால இருந்து முறைச்சு தள்ளிக்கிட்டு இருக்கா. இவருக்கு லேசா ஓரளவுக்கு புரியுது. இல்லங்க இந்த இடத்துல வந்து சின்ன இடமா இருக்கு, நட்சத்திரத்தை பாக்குறதுக்கு ரொம்ப அமைதியா நிக்கணும், நீங்க பாத்துட்டே இருங்க, நான் கிளம்புறேன், நான் இன்னொரு நாள் வந்து பாக்குறேன் அப்படின்னு அந்த அட்வைசர் பேசிக்கிட்டே இருக்க வேஷாவை பாக்குறான். ஏன் ரொம்ப அமைதியா இருக்கணுமா, இந்த இடம் கூட பத்தாதா அப்படின்னு கேட்க, ஆமா பத்தாதுன்னு அவர் சொல்றாரு. ஷீச்சிக்கு இப்பதான் சந்தோஷமே வருது. வேஷாவை பாக்குறான். சரி அப்ப சரி ஷீச்சி நீ ரூம்க்கு போ, நாங்க 2 பேரும் பேசிட்டு வரோம் அப்படின்னு வேஷா ஷீச்சி அங்க இருந்து அனுப்பிட்டு அவரை கூட்டிட்டு அங்க இருந்து பேச ஆரம்பிக்கிறான். ஷீச்சி பின்னாடி வெயிட் பண்ணி பாக்குறா. இதுக்கும் மேல அந்த மரமண்டையில ஏறாதுன்னு கடுப்பாயிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. வேஷா வீட்டுல போய் உட்காந்து வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். மறுபடியும் ஷீச்சி எவ்வளவு கியூட்டா வந்து நின்னா அப்படின்னு ஞாபகம் வருது. கரெக்டா
கரெக்டா அப்பன்னு பார்த்து அவர்கிட்ட பேசுறதுக்கு அந்த மேயரும் வந்துடுறாரு. எல்லா வேலையும் நல்லா போயிட்டு இருக்கு சார், அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு தான் வந்தேன். உங்க தளபதி இருக்காருல, அவர்கிட்ட என் பொண்ணு மயங்கிட்டா, கண்டிப்பா அவர் வந்து கல்யாணம் பண்றதுக்கு ப்ரொபோஸ் பண்ண வந்தாரு இன்னைக்கு நானும் ஓகே சொல்றேன்னு சொல்ல, அந்த 2வது தளபதி இருப்பார்ல, அவரு நினைச்சிட்டு நம்ம வைஷாவ் அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்லங்க அவர் இல்ல, குண்டா தாடி வச்சிட்டு இருந்தார்ல, அவரைதான் என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்ல வைஷாவே கன்ஃபியூஸ் ஆயிடுறான். என்னது அவனையா அப்படின்னு கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். கரெக்டா நம்ம வைஷாவ் அடுத்து ஷீச்சி கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்ல, நீங்க வேணா அவர்கிட்ட போய் கேளுங்க, அவரு நோ தான் சொல்லுவாரு அப்படின்னு ஷீச்சி சொல்றா. அது ஏன் அப்படி சொல்ற, என் கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவனுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு வைஷாவ் தெரியாம கேக்குறான். எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு மட்டும் தான் தெரியாது, ஏன்னா மரமண்டை தானே அப்படின்னு ஷீச்சி மனசுக்குள்ள நினைச்சிட்டு, வேணா போய் கேட்டு பாருங்க, தோத்து போயிட்டீங்கன்னா எனக்கு ஒரு பிரைஸ் வாங்கி தரணும், நீங்களே வந்து வாங்கி தரணும், ஓகேவா அப்படின்னு ஷீச்சி கேக்குறா. சரி ஓகே அப்படின்னு வைஷாவும் கிளம்புறான். அந்த தளபதியை புடிச்சு, இங்க பாரு உன் மேல ஒரு பொண்ணுக்கு காதல் வந்திருக்கு, அதான் அந்த மேயர் பொண்ணுக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க, கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்ம பப்ளி ஷீச்சி பக்கத்துல போய் உட்கார்றா. அவளை திரும்பி பார்த்துட்டு, இல்ல என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்லிடுறான். இங்க பப்ளி கிட்ட ஷீச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா, அந்த பொண்ணு இருக்கால மேயர் பொண்ணு, இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஓகே சொல்லிட்டாலாம், அதான் கல்யாணம் ஏற்பாடு பண்ண போறாங்க போலன்னு வேணும்னே போட்டுவாங்க. பப்ளி சோகமாயிடுறா. அவங்க யார கல்யாணம் பண்ணா எனக்கு என்ன அப்படின்னு கேட்டுட்டு பப்ளி நேரா நான் உள்ள போறேன் அப்படின்னு நம்ம தளபதி நிக்கிறான். அவனை தள்ளி விட்டுட்டு உள்ள போயிட்டு இருக்கா. இங்க வைஷாவ் கேட்டுட்டு இருக்கான், ஏன்டா கல்யாணத்துக்கு நோ சொல்ற, என்னடா உனக்கு பிரச்சனைன்னு கேட்க, இவ்வளவு தளபதி இருக்காங்கல்ல, வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள ஓடி போயிடுறான். சீச்சி வந்துடுறா, நான் பெட்ல ஜெயிச்சிட்டேனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஆமா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மறுபடியும் வைஷாவ் கேக்குறான். உங்களுக்கு தான் சில விஷயங்கள் புரியவே புரியாது அப்படின்னு சீச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. உள்ள பப்ளிய பாக்கிறதுக்கு தளபதி போயிட்டு, நான்லாம் வந்து ப்ரப்போஸ் பண்ணல, எங்க பாரு நம்ம வந்து வாழ்க்கையில பிறக்கும் போதே ரொம்ப ஒரு முக்கியமான பொருள் எங்க குடும்பத்துல எல்லாம் ஒண்ணு வாங்கி வச்சிருப்பாங்க, நான் செத்து போனாலும் அது என் குடும்பத்தோட இருக்கும், இப்போ அந்த பொருள் என்கிட்ட இருக்கு, அதை நான் உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு பப்ளி கிட்ட கொடுக்க, பப்ளி ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.